இதில் வந்து 3 ரெசிஸ்டர் வந்து 1K போட்டிருக்கு. இதில் வந்து பொட்டன்ஷியோமீட்டரு. இந்த பொட்டன்ஷியோமீட்டர் வேரி பண்ணுறதுனால இந்த எல்இடி வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த டயகனல் இந்த பாயிண்ட்டோட ஒரு பாயிண்ட் வந்து இங்கே இருக்குது. இந்த ஆப்போசிட்டில் உள்ள இந்த பாயிண்ட் வந்து கிரவுண்ட் பாயிண்ட்டு எல்இடி கனெக்ட் பண்ணியிருக்கு. எல்இடி எரியணும்னா பிரிட்ஜ் அன்பேலன்ஸ் ஆகிருந்தால் தான். இப்போ பிரிட்ஜ் வந்து பேலன்ஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம வந்து வேரி பண்ணுறோம். வேரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது டயகனலில். அந்த டயகனலில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை இண்டிகேஷனுக்கு வந்து கேல்வனோமீட்டர் வச்சு பார்த்துக்கலாம், இல்லைன்னா எல்இடி எரியறது வச்சு பார்த்துக்கலாம். கேல்வனோமீட்டர் இருந்துன்னா நல் டிஃப்ளெக்ஷன் காமிக்கும். நம்ம சிம்பிளாக வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக எல்இடி வச்சு அவுட்புட் செக் பண்ணுறோம். இப்போ நம்ம கொடுக்குற இன்புட் என்ன? சரி, ட்ரான்ஸ்ஃபார்மர் ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஸ்ட்ரைட்டாகவே இன்புட்டு நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம டிசிலையும் கொடுக்கலாம் அவுட்புட்டு, ஏசிலையும் கொடுக்கலாம். இப்போ கொடுத்துருக்கிறது என்ன? ஏசி. இப்போ ஸ்டெப் டவுனில் இங்கே வரது என்ன? வோல்டேஜ் 14 வோல்ட். இதை செக் பண்ணி பாருங்கள், மல்டிமீட்டரில் செக் பண்ணு. ஏசியில் வைக்கணும். இப்போ வந்து இந்த 2 பாயிண்ட் இப்போ செக் பண்ணு. இந்த பாயிண்ட் ஒரு நிமிஷம் இரு, தொடாத, ஒரு நிமிஷம் தொடாத இரு, நகரு. சாரி புரியுதான். இந்த பாயிண்ட்டு கையிலே பிடிச்சிக்கோ, பரவாயில்ல, ஒன்றும் ஆகிட மாட்டேன். என்ன வருது? 14.3 வருதா? ஸ்டெப் டவுனில் வந்து நான் 230 வோல்ட் என்ன மாதிரி இருக்குது? 14.3 வந்துச்சா? இது வந்து ஏசி. சரி, எங்கே பாரு அவுட்புட்டு. இந்த டயோடுக்கு இடையில வச்சு இந்த எல்இடிக்கு இடையில பாரு அந்த பாயிண்ட். இது அதை வர என்ன வந்திருக்கு? 2.7. ஏன்னா இப்போ வந்து இதோடைய ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இப்போ நம்ம பார்த்துட்டு வந்து ட்ராப் வோல்டேஜ் தான் பார்த்துருக்கோம். சரியா? இப்போது இந்த வேரி பண்ணியிருக்கிறதுனால, இந்த ரெசிஸ்டன்ஸ் வேரி பண்ணியிருக்கிறதுனால நான் 0 கொண்டு வரேன். இது இப்போ என்ன ஆயிடுச்சு? 0வா? இப்போ இது பொட்டன்ஷியல் வோல்டேஜ் பாரு, 0.09. அப்போ 0.9ல் இருக்குது. அதையும் கொஞ்சம் குறைக்க முடியுமான்னு பார்க்கலாம். இது அது அங்கே காட்டு, அதை பார்க்கணும். 2 பாயிண்ட் போயிட்டு வா. 2 ஏரிச்சு 1.5 குறையுதா? 1.5. இப்போ குறைஞ்சிருக்கா? 0 7 6 5 3 4 போகக்கூடாது. 6 7 8 1. இது ஆல்மோஸ்ட் வந்து 0. பாருங்கள், லைட் எரியல பாருங்கள். அங்கே 0 காமிக்குதா? அதை காமிச்சிடு. அங்கே 0 காமிக்குதா? இங்கே வந்து கரண்ட்டே எரியல. பார்த்துக்கணும். புரியுதா? இதான் விஷயம். புரிஞ்சிருச்சா? சரி, ஓகே. இது வந்து வீட்ஸோன் பிரிட்ஜுக்கான எக்ஸ்பெரிமெண்ட்டு. நீங்கள் செஞ்சு பார்க்கணும். நீங்கள் செஞ்சு